வணக்கம் குழந்தைகளே. இன்று நான் உங்களுக்கு ஒரு அழகான சிறிய கதையை சொல்லப் போகிறேன். இந்த கதை ஒரு நேர்மையான குட்டி முயலை பற்றியது. பச்சை பசேல் என அழகாக பறந்திருந்த ஒரு காட்டு நிலத்தில் ஒரு சிறிய முயல் வாழ்ந்து வந்தது. அது மிகவும் சுறுசுறுப்பானதும் நல்ல மனம் கொண்டதுமான ஒரு முயல். ஒருநாள் காலை அது வழக்கம் போல் காடில் துள்ளித்தாவி விளையாடிக் கொண்டிருந்தது. அப்போது திடீரென்று அதன் கண்களில் ஒரு பிரகாசமான ஒளி பட்டது. அருகில் சென்று பார்த்தபோது அது ஒரு பொன்னிறத்தில் ஜொலிக்கும் அழகான கேரட்டை கண்டது. அந்த கேரட் மிகவும் விசேஷமாக இருந்தது. சாதாரண கேரட்டைப் போல அல்லாமல் அது சூரிய ஒளியில் மின்னிக் கொண்டிருந்தது. அந்த முயல் அதை பார்த்து மகிழ்ந்தாலும் அது ஒரு விஷயத்தை நினைத்தது. இது என்னுடையதல்ல, யாரோ ஒருவர் இதை இழந்திருக்கலாம் என்று அது மனதில் நினைத்தது. உடனே அதை தன்வசம் வைத்துக் கொள்ளாமல் அந்த கேரட் யாருடையது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தது. அது காட்டு வழியாக சுற்றி பல விலங்குகளை பார்த்தது. ஒவ்வொருவரையும் அது மரியாதையுடன் கேட்டது. அந்த கேரட் அவர்களுடையதா என்று அறிய முயன்றது. முயலின் மனதில் இருந்தது ஒரே எண்ணம், உண்மையை பேண வேண்டும் என்பதே. இறுதியாக குளமருகே மெதுவாக நடந்து கொண்டிருந்த ஒரு வயதான ஆமையை அது கவனித்தது. சில நேரம் கழித்து அந்த பொன்னிற கேரட் உண்மையில் அந்த ஆமைக்கே சொந்தமானது என்பதை அது அறிந்தது. மிகுந்த மகிழ்ச்சியுடன் முயல் அந்த கேரட்டை அதன் உரிய இடத்திற்கு திருப்பிக் கொடுத்தது. அதற்கு பதிலாக முயலின் நேர்மையை பாராட்டி அந்த நல்ல மனதிற்காக கேரட்டை வைத்துக் கொள்ளலாம் என்று ஆசிர்வதிக்கப்பட்டது. அன்றைய நாள் முயல் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கொண்டது. நேர்மை என்பது வெறும் நல்ல குணம் மட்டுமல்ல, அது மன அமைதியையும் உண்மையான மகிழ்ச்சியையும் தரும் ஒரு பொக்கிஷம். குழந்தைகளே, நாமும் எப்போதும் உண்மையை பேச வேண்டும். நமக்கு சொந்தமல்லாததை எடுத்துக்கொள்ளக்கூடாது. நேர்மை எப்போதும் நமக்கு நல்ல பலனை தரும். For more videos, please subscribe.